பரம்பரை பரம்பரையா உங்க ஆசீர்வாதத்தோட எங்க குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் தான் இந்த கிராமத்துக்கு அம்பலக்காரரா இருந்து வந்திருக்காங்க. என் கணவர் சாகும்போது சின்னத்துறை கை குழந்தையா இருந்தான். அவன் படிப்பு முடிச்சு ஒரு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா பொறுப்புகளையும் நான் தான் கவனிச்சிட்டு வந்தேன். இது வரைக்கும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என்னை எப்படி கௌரவப்படுத்தினீங்களோ அதே மாதிரி என் பையன் சின்னத்துறைக்கும் உங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து இந்த கிராமத்தினுடைய பூர்வீக மரியாதையை காப்பாத்தணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம ஊர் வழக்கப்படி இந்த ஊருக்கெல்லாம் பெரியவரு சின்னத்துறைக்கு அம்பலக்காரர் பட்டத்தை கட்டி வைப்பாரு. தம்பி, நாற்காலியை 3 தடவை சுத்தி வந்து உட்காருங்க. நிறுத்துங்க. அந்த நாற்காலியில உட்கார வேண்டிய ராஜதுரை தான். இந்த ஊருக்கு அம்பலகாரனாக வேண்டிய உரிமையும் இவனுக்கு தான். பாப்பா, என்ன பேசுறீங்க? யோ, அப்பன் பேர் தெரியாதவன் அம்பலக்காரன் ஆகணுமா? யாரு அப்பன் பேர் தெரியாதவன்? இந்த 18 கிராமத்துக்கும் அம்பலகாரனா இருந்து இந்த நாற்காலியில உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணானே ராமதுரை, அவனோட மூத்த மக ராஜதுரை. பார்வதி மக ராஜதுரையா? ஆமா, அம்பலகாரரோட முதல் மனைவி பார்வதி அம்மா இருக்கிறாங்களே, அவங்களோட மகன் தான் இந்த ராஜதுரை. இவனுக்குத்தான் அந்த நாற்காலியில உட்கார்றதுக்கு உரிமை இருக்கு. திடீர்னு கட்ட பஞ்சாயத்துக்காரன அம்பலகாரர் வாரிசுன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? இவன் தான் பார்வதி மாமா ராஜதுரைன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் இருக்கேன். காலஞ்சென்ற அம்பலகாரர் மனைவி இந்த பார்வதி தாங்கிறதும், அவங்க 2 பேருக்குத்தான் பிறந்தவர் இந்த ராஜதுரைங்கிறதும் இந்த ஊர் பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும். ராமதுரைக்கு உடம்புக்கு சரியில்லாம போன உடனே தான் மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருந்தார். எதிர்பாராத விதமா அகால மரணம் அடைஞ்சிட்டார். ராமதுரை உயிரோட இருக்கும்போது அவர் வாரிசா இந்த ராஜதுரை தான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அம்பலகாரோட வாக்க தெய்வ வாக்கா நினைக்கிற நீங்க அவர் முடிவை ஒத்துக்க போறீங்களா இல்லையா? கட்ட பஞ்சாயத்துக்காரன் அம்பலக்காரர் ஆகணும். ஏன் கத்துறீங்க? அம்பலக்காரர் சாகும் போது தான் முதல் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன் தெரியாம ஏதோ உலர் வச்சுட்டு போயிட்டாரு. 28 வருஷத்துக்கு முன்னால இந்த புண்ணியவதி எதுக்கா ஊரை விட்டு ஓடுனான்னு இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. அவன் முதல் தாரத்து பையனாவே இருக்கட்டும், அவங்க அம்மா நடத்த கட்டவ, அவன் வந்து இந்த நாட்டில் உட்காருவான். இப்ப நீ ஆத்திரப்பட்டு அவங்களை ஏதாவது பண்ணிட்டா என் மேல சுமத்தப்பட்ட பழிய கடைசி வரைக்கும் யாராலையும் துடைக்க முடியாம போயிடும். ராஜதுரை, உன்னாலதான் என் மேல சுமத்தப்பட்ட களங்கம் தீரணும்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் அவசரப்படாதப்பா. ராஜதுரை, உன் உரிமையை விட்டு கொடுக்காம இந்த கிராமத்து பெரியவங்க முன்னால அம்பலகார் பட்டத்தை நீ கட்டிக்கணும். நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் உன்னை இந்த நாற்காலியில் உட்கார விட மாட்டேன். நான் நினைச்சேன்னா உன் உயிரை எடுத்துட்டு அந்த நாற்காலியில உட்கார முடியும். ஆனா இப்ப நான் அதை செய்ய மாட்டேன். என் தாய் மேல சுமத்தப்பட்ட பழிய போக்கிட்டு அவங்க பேருக்கு களங்க ஏற்படுத்தினவங்கள அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். அதுக்கப்புறம் என் பரம்பரை உரிமையை நிலைநாட்டுவேன். அது வரைக்கும் நீ இல்ல, யார் நினைச்சாலும் உன்னை அந்த நாற்காலியில உட்கார வைக்க முடியாது.
என்னாச்சு? ராமதுரை, எங்க உன் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு நான் கூட பயந்துகிட்டு இருந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து 2வது வருஷம் பிறந்த நாள் விழாவை விமரிசையா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இவனோட தாத்தா ராஜதுரை அம்பலகார் பேரையே இவனுக்கும் வச்சிருக்கிற. இவனும் 18 பட்டி கிராமத்தையும் ஆள போறான். நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். பொன்னழகி, ஐயா, இங்க வந்தவங்க யாரும் சாப்பிடாம போக கூடாது. சமையல்காரங்கிட்ட சொல்லி சீக்கிரமா அவங்களுக்கு இலை போட சொல்லு. சரிங்க. ஏமா பார்வதி, ஏன் இந்த பொன்னழகி இன்னும் வீட்டோட வச்சிருக்கிற? அம்பலக்காரருக்கு சொந்தக்கார பொண்ணு, அம்மா அப்பா இல்லாத அனாதை, துணையா இருக்கட்டுமேனு வச்சிருக்கேன். கல்யாண வயசு தாண்டி போனதுனால மாப்பிள்ளை தேடுறது கஷ்டமா இருக்கு. உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். பொன்னழகி பூ வைக்க மறந்துட்டாளே. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயாதான். எங்க எந்த வகையில நான் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேன்? பார்வதி, போதும் சாமி. இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு சரியான பரிசு கொடுத்துட்டீங்க. இனி இந்த கட்டை வெந்து சாம்பலாகிற வரைக்கும் நீங்க செஞ்ச இந்த துரோகத்தை மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. கழுத்தை நினைச்சு கொண்டுட்டு காலைல ஏண்டி விழுற? எழுந்துரு. இந்த தாலியை அவ கழுத்துல கட்டுங்க. பார்வதி, 18 பட்டி கிராமத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ற அம்பலக்காரர் நீங்க. இப்ப நான் சொல்ற தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்தாங்க, கட்டுங்க. தப்பு பண்ணும்போது வந்த தைரியம் தண்டனை அனுபவிக்கும் போது வரலையா? இனிமே ஊருக்குள்ள யாரும் எதுவும் பேச முடியாது. யாராவது என்ன வேலைக்காரிய வீட்டுக்காரி ஆக்கிட்டீங்கன்னு கேட்டா, பார்வதிக்கு உடம்பு சரியில்லை, இனிமே அவளால குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது, அதனால அவளே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான்னு சொல்லுங்க. உங்களால ஏற்படுற அவமானம் பின்னாடி என்னோட குழந்தையையும் பாதிக்கும். இப்படி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா இப்ப நான் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. ஆண்டவன் என்னுடைய வேதனையிலதான் உங்களுடைய சந்தோஷத்தை வச்சிருக்கான்.
எப்ப நான் இருக்கிற இடத்துக்கு அவ வந்துட்டாளோ இனி அவ இடத்துக்கு நான் போறதுதான் நியாயம். இனி இந்த ஜென்மத்துல நாம 2 பேரும் சந்திக்கிறது இதுதான் கடைசி சந்திப்பு. பொண்ணழகு நேச்சியா இருக்கு, ஆம்பளை பிள்ளை போந்திருக்கு. எதுக்குமே இந்த நேரத்துல என்ன அவசரமா சொன்னீங்க? எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணும், செய்வீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் மேலலாம் எனக்கு மரியாதை கிடையாதும்மா. காசு மேலதான் மரியாதை. காசை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சொன்னதை நான் செஞ்சிடுவேன். ஆக வேண்டிய காரியம் என்னங்கறத சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. பெரியம்மாவை போய் கூட்டிட்டு வாங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக அக்கா என் மேல கோவமா இருக்காங்க. குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம்தாம்மா. இந்த நிலைமையில நீங்க போய் கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவாங்க. இல்லைங்க, என்ன பார்த்தா அவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடும். நீங்க பெரியவங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. அவ்வளவுதானே, நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம், வாங்க. நாச்சியாரே, நாச்சியாரே, யாரா உள்ள? ஐயோ பார்வதி, நம்ம 2 பேருக்கு இருந்த வர ஊரு தெரிஞ்சு போச்சு. இங்க என்ன சத்தம்? அட ஏமா நடிக்கிற? உடம்பு சரியில்லைன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. கட்டின புருஷன் அங்க சாக கிடக்குற, இங்க கண்டவனோட காம கல்யாணம் நடத்துறியாமா? நிறுத்துங்க. யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியுதா? நல்லா தெரிஞ்சுதான் பேசுறோம். உங்களோட படுத்து கிடந்தோம், பயந்து உன் அசிங்கத்தை கண்ணால பார்த்தோமே. இப்படி அபாண்டமா பேசினா நாக்கு அழுகி போயிடும். சும்மா பேசாதம்மா. இந்த கிராமத்திலேயே கோயிலுக்கு அப்புறம் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறது இந்த குடும்பத்துக்கு தான். நியாயத்துக்காக வாழ்ற இந்த வீட்டுல நடத்த கட்டவன் நீ இருக்க கூடாது. கடவுளே, ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. உன் நிழல் கூட அந்த புண்ணியமா மேல படக்கூடாது. டேய், இந்த பொம்பளை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டமிடா. ஐயா வணக்கம் பண்ணிட்டு வந்து இந்த பொம்பளைக்கு அந்த பயலுக்கு ஒரு முடிவு கட்டலாம். என்னங்க, வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. கடைசியா ஒரு தடவை அவர் முகத்தை பார்க்க விடுங்க. இல்ல, எடுத்துட்டு போங்க. ஐயோ வேண்டாம், என்ன விட்டுடுங்க. கதவு திறங்க, யாராவது கதவு திறங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே. ஐயோ. இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. மழை வர்ற மாதிரி இருக்கு, சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன். கடைசியா அவரை ஒரு தடவை பார்க்க விடுங்க. நான் அவரை பார்க்கணும். சும்மா அழுது அடம் பிடிக்காம உள்ள போ.
சொன்ன மாதிரி ஊர் ஜனங்களை நம்ப வச்சுட்டேன். ஆனா என் படம் தான் திண்டாட்டமா போச்சு. ஊர் ஜனம் என்னை கட்டி வச்சு ஒதுக்கி தேடிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க. அடுத்து என்ன செய்யணும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அது பிரகாரம் நீங்க நடந்துக்கிட்டா போதும். என்ன பண்ணணும்? நீ போகும்போது பார்வதி அவ குழந்தை எப்படியாவது இங்க இருந்து கடத்திட்டு போயிடு. உன் கூட ஓடி போயிட்டான்னு நான் எல்லாரையும் நம்ப வைக்கிறேன். அவங்கள கடத்திட்டு போய் நான் என்ன பண்றது? தாயும் புள்ளையும் கொண்டுடியா? ஐயோ, இது நாளைக்கு ஊருக்கு தெரிஞ்சா நான் ஊரிலேயே இருக்க முடியாதுமா. அத பத்தி நீ கவலைப்படாத. சொல்ற மாதிரி சொன்னா எவனும் நம்புவான். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். உங்க பிள்ளைய என் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அம்மா, உங்களை நம்பிதான் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன். என் பையனை நல்ல விதமா பாத்துங்க. அந்த பொம்பளை வீட்டுக்குள்ள எங்கே இல்ல, வாங்கடா போய் தேடலாம்.